ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இ சேவை மையத்தில் நம்ம எப்படி வந்து நம்மளே வந்து ஒரு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த கேன் நம்பர் வச்சுருந்தா தான் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஸோ நம்ம வாங்குறது, ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத வந்து ஸோ பாருங்கள். இங்கே வந்து போட்டிருக்காங்க ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து அப்ளிகன்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், ஸோ அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி மதர், ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்பா அம்மாவோட டிசி, ஸோ அந்த இது இருக்கணும். ஸோ ஃபேமிலி கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்களா, ரேஷன் கார்டு, ஸோ அந்த கார்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், உங்களோட வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் கரண்ட் அகடாமிக் இயர் சர்டிஃபிகேட், ஸோ நீங்கள் வந்து படித்த சர்டிஃபிகேட் கரண்ட்டில் என்ன முடிச்சிருக்கீங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ 10 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 60 ரூபா. நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஏவுக்கு போகும். விஏவுக்கு அப்புறம் வந்து ஆர்ஐக்கு போகும். ஆர்ஐக்கு அப்புறம் வந்து டெப்டி தாசில்தார். மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய சர்டிஃபிகேட் வந்து டெப்டி தாசில்தார் தான் ஓகே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா ஸோ லோட் ஆகிட்டு ஸோ அடுத்த பேஜுக்கு போகும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து கேன் நம்பர் வந்து வச்சுருப்பீங்க. கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை அல்லது உங்களுக்கு கேன் நம்பர் தெரியும் அப்படின்னா கேன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஆதார் நம்பர் தெரியும், ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய மொபைல் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கீழே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க இந்த கேன் நம்பரில் ஸோ அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பெருத்து ஸோ ஆதார் கார்டு நம்பரு, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜுக்கு வந்து லோட் ஆகி போகும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அடுத்து வந்து ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் வந்து ஓடிபி வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓடிபியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ ஓடிபி வந்து ஸோ ஓடிபியை போட்டுட்டு ஓடிபியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து உங்களோட கேன் நம்பர் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ லோட் ஆகிட்டு வந்து அடுத்த பேஜுக்கு போகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸில் வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா ரெண்டுமே வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ இல்லை ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேனல் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணது பூராமே ஸோ இந்த பேசிக் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸு அண்ட் வந்து கரண்ட் அட்ரெஸ்ஸு, ஸோ பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து வந்துடும். அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட ஃபோன் நம்பர்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸு, ஸோ இதுதான் மெயினு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்.
உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட்டட், நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து வந்து டிகிரி படிக்க போகிறீங்க ஸோ அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுங்க. அல்லது வந்து டிப்ளமோ பண்ணிவிட்டு நான் டிகிரி பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ டிப்ளமோ கொடுங்க. ஸோ எது நீங்கள் முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ நான் வந்து சும்மா சாதாரணத்துக்கு இப்போ வந்து டிப்ளமோ அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். இயர் ஆஃப் பாஸையும் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டு கிராஜுவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கிராஜுவேட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கரண்ட் அப்ளிகேஷன் இயர் அது அப்படியே தான் இருக்கும். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், உங்களோட எந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துடணும், தமிழ்லேயும் வந்து கொடுத்துடணும். இன்ஸ்டியூஷன் அட்ரஸ், உங்களோட காலேஜ் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ கல்வி நிறுவனத்தின் முகவரி அப்படின்னு தமிழ்லையும் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயும் வந்து போடணும். ஸோ போட்டுட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, அப்ளிகண்ட் டிசி 10வது முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர் அண்ட் ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, அல்லது உங்களோட அப்ளிகண்டோட செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இது பூராமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 200 கேபியில் தான் இருக்கணும். ஸோ ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இது வந்து பிடிஎஃப், ஜேபெக், ஜேபிஜி, ஸோ இந்த மாதிரி பிஎன்ஜி, ஸோ இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோவுக்கு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1 கொடுத்துட்டு ஸோ ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணிவிட்டு இதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் சைன் போட்டு ஸோ அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி 8வது டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்டு பேஜுக்கு போகும். ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டு, ஸோ இந்த மாதிரி எந்த மூலியமாக பே பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக 2-3 நாளையில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ணி எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.